Good morning. Welcome to Market Today by Arulrajhan. Today is 28th February 2023. ஒவ்வொரு நாளும் காலையில ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்றையோட தகவல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நேற்றுக்கு முடிந்த அமெரிக்க சந்தை ஓரளவுக்கு சற்றே ஏற்றத்துடன் முடிந்திருக்கிறது. வெகு நாட்களுடைய இறக்கத்திற்கு பிறகு ஒரு மார்ஜினலாக ஏறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ் 0.22%, S&P 500 0.31 and நாஸ்டாக் ஓரளவுக்கு நல்ல ஏற்றத்தில் 0.63% ஏறி இருக்கு. ஆனால் நம்முடைய ஐடி நிறுவனங்களை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இன்னைக்கு அவைகள் ஏர்முகமாக இருக்கலாம். இதை ஒட்டி ஆசிய சந்தைகள் எவ்வாறு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பான்மையான ஆசிய சந்தைகளை ஏறி தொங்கி தற்போது ஏறிய வியாபாரமாகி வருகிறது. ஆனால் தாய்வான் சந்தை மட்டும் சற்று இறங்கி வியாபாரமாகி வருகிறது. ஆக ஆசிய சந்தைகளும் அமெரிக்காவுடைய சந்தையினுடைய ஒரு நகரின் அடிப்படையில் தற்போது ஏற்றத்துடன் வியாபாரம் ஆவதாக எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய சந்தையான நிப்டி அப்படின்றது சிங்கப்பூர்ல ECTRA என்ற பெயர் வியாபாரம் ஆகிறது. நம்ம இண்டெக்ஸ் எப்படி ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு ஒரு பிளாட் ஓப்பனிங், ஏற்றவும் இல்லை இறக்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அப்பப்போ மைனஸ் பிளஸ்ல ஒரு 5-10 புள்ளிகள் ஏற்றத்தில் தற்போது இறக்கத்திலும் வியாபாரமாகி வருவதை பார்க்கிறோம். இருந்தாலும் ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குளோபல் மார்க்கெட்டை ஒட்டி இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு புஷ் இன்னைக்கு வரலாம். முக்கியமான இடத்துல நம்ம இருக்கிறதா பார்க்கிறோம். நிப்டியோட ரேஞ்ச் அப்படின்றது இப்போ 17,450 உடைக்கப்பட்டு விட்டது. ஆகவே நம்ம இதை என்ன பண்ணி ஆகணும், அடுத்ததுக்கு கொஞ்சம் மாற்றி ஆகணும். 17,150க்கு மாற்ற போறோம். ஸோ நாளையிலிருந்து அதை 17,150 அப்படின்ற எல்லை சப்போர்ட்டாக மாறும். மேலே அப்படின்னு பார்க்கும்போது 17,750 அப்படின்றது முக்கியமான ஆதரவா தடைநிலையாகவும் ஆதரவாகவும் இப்போ நம்ம மாற்ற போறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே வச்சு பார்க்குறோம். ஏன்னா க்ளோசிங் ஒருவேளை 450க்கு மேலே முடிஞ்சா, வீக்லி க்ளோசிங் 450க்கு மேலே முடிஞ்சா இந்த இடம் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு ஒரு பேஸை கிரியேட் பண்ணுமா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம இதை அப்படியே ஹோல்ட் பண்ணி பார்க்குறோம். சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. கம்பேர் வித் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நேற்றுக்கு நிஃப்டி வந்து நெகட்டிவா முடிஞ்சாலும் கூட பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் டெரிட்டரிக்குள்ள நுழைஞ்சதை பார்க்குறோம். ஆகவே நிஃப்டி பேங்க் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் வலிமையாக இருப்பதாக இப்போதைக்கு எடுத்துக்கொள்ளலாம். நிஃப்டியை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது பெரிய மாற்றம் இல்லை, 3.92. டாலர் இண்டெக்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ரொம்ப சாதகமான அம்சம் பார்க்கலாம். இப்போ 105க்கு மேல இருந்து 104.7.5 என்று கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது. சாதகம். பிரெண்ட் குரூட் பெரிய மாற்றம் இல்லை, $83 82.4 அப்படின்னு ஒரு மார்ஜினல் டவுன் இருக்கு பார்க்குறோம். கோல்டு $1,113 இருந்து $1,118 அப்படின்னு சொல்லிட்டு மார்ஜினலி அப். இருந்தாலும் கோல்டு இந்த இடத்துல கொஞ்சம் கன்சல்டேட் பண்ண ட்ரை பண்றது நம்ம பார்க்குறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்றது குறுகிய எல்லைக்குள்ள இருக்கிறோம். இப்போ 82.7 இருக்குது. ஸோ 82.5 இருந்து 83 50 காசுக்குள்ளாக தற்போது நகர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஸோ மேக்ரோஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம இது வந்து குளோபல் மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்த்தாலும் டொமஸ்டிக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ நமக்கு வந்து அந்த ஜிடிபி நம்பர் Q3 அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்கான Q3 நம்பர் வர்றதுக்கு ஜிடிபி நம்பர் வர இப்போது இருக்கிறது. இன்னைக்கு அதை அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அது வந்து எவ்வளவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு எஸ்டிமேட் எவ்வளவா பார்க்கப்படுகிறது. 4.7% என்ற அளவில் வளர்ச்சி இருக்கலாம். போன அதே மாதிரி அந்த ஒப்பீட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது எவ்வளவா இருந்தது அப்படின்னா 5.3% இருந்தது. அப்போ இந்த குவார்டர் கம்பேர் வித் ப்ரீவியஸ் இயர் குவார்டர் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ 5.3 இருந்து இப்போ 4.7 இருப்பது என்பது ஒரு நெகட்டிவாக பார்க்கப்பட்டாலும் கூட பொதுவாக பார்க்கப்படும் போது அந்த வருஷத்துல அப்போ அது வந்து ஒரு பென்டப் டிமாண்ட் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ வரக்கூடிய ஒரு சூழல்ல அப்படின்னு பார்க்கும்போது கடுமையான சிக்கல்கள் அப்படின்றது குளோபலாகவும் சரி டொமஸ்டிக்காகவும் இருக்கிற ஒரு நேரத்துல 4.7 வந்து அது சாதகமான அம்சமாக தான் பார்க்கப்படுகிறது. கூடவே ஆர்பிஐ வந்து 4.4% தான் அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக போட்டு காட்டியிருந்தாங்க. அதோட கூடுதலான ஒருக்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கூட முக்கியமான ஒரு விஷயம், இப்போ NSO என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் என்ன பண்ண இருக்கிறாங்க, they are planning to அந்த அந்த எஸ்டிமேட்டை மாத்துறதுக்கு 20, 21, 21, 22. ஸோ இந்த பீரியடோட அந்த பேஸ் வேல்யூ கொஞ்சம் ஆல்டர் பண்ண போறதா செய்திகள் வருகிறது. அது மாறினால் இப்ப நம்ம போடுற கணக்கெல்லாம் எங்க போய் நிற்கும் அப்படின்னு தெரியாது. அது சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். ஸோ மேக்ரோஸ் குளோபல் பார்த்தோம். அதே மாதிரி டொமஸ்டிக் விஷயத்தை நான் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ எஃப்ஐஎஸோட நிலவரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் தொடர்ந்து விற்பரில் இருக்க. நேற்றுக்கு 2000 கோடிக்கு மேலே வித்துருக்காங்க. 2022 கோடி. டிஐஎஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் வந்து 2231 கோடிக்கு வாங்கியிருக்கிறது ஒரு சாதகம் தான். இருந்தாலும் ஒட்டுமொத்த மார்க்கெட் கீழே தான் போகுது இல்லையா. என்னதான் இவங்க வாங்குறது பண்ணாலும் கூட எஃப்ஐஎஸோட பவர் அப்படின்றது அவங்களோட டெரிவேட்டிவ் செக்மெண்ட்லேயே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அவங்க நிறைய செல்லிங் ஷார்ட்டை கூட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால சந்தையானது இன்னமும்
பியர் குரூப் என்று சொல்லக்கூடிய வகையில செல்லரோட கண்ட்ரோல் தான் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங் ஓஎஃப்எல் 6ஆம் தேதி ஆரம்பிக்குது. அடுத்த மண்டே அன்னைக்கு. இது வந்து ஒரு கூடுதல் தகவலா உங்களுக்கு பண்றோம். இது 1 மாசம் பயிற்சி வகுப்பு. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க ஒரு பிரெட் அண்ட் பட்டரா எப்படி கொண்டு போலான்றதுக்கான ஒரு பயிற்சி. ஒவ்வொரு நாளும் காலையில 11 மணிக்கு எக்ட்ரா டிவி தமிழ் சேனல் ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி வந்து நம்ம லைவா அனலைஸ் பண்றோம். இது நம்ம ஆக்ஷன் பாயிண்ட். தினசரி வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. அதை நீங்க பார்க்கலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நேத்திக்கு முடிஞ்ச ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேமர் மாதிரியான கேண்டில். அதாவது சந்தை வந்து நேத்திக்கு ஒரு வலுக்குன்று இறங்கி இருந்தாலும் கூட முடியும் போது கொஞ்சம் சற்று ஏறத்துடன் முடிஞ்சிருக்கிறதுனால அந்த ஒரு தலை கீழே ஒரு கைப்பிடி மாதிரியான அமைப்பு நம்ம அங்க பாக்குறோம். ஸோ இது வந்து நம்ம கொடுக்குற இண்டிகேஷன் என்னன்னா மேல ஏறி அதை 17,460க்கு மேல உட்கார்ந்தது அப்படின்னு சொன்னா இட் கேன் மூவ் டுவர்ட்ஸ் 17,615. அங்க ஒரு இன்னும் ஓரளவுக்கு ஒரு 150 180 புள்ளிகள் அடுத்த கட்ட ஏற்றமாக வரலாம். அதான் முதல் நிலை தடைகளையா பாக்குறோம். என்னதான் மேல ஏறினாலும் மேல அதுக்கு மேல மிக வலிமையான ஒரு தடையில இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். ஒரு கேப் ஃபார்மேஷன் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய அந்த பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க. எப்ப நாங்க போட்டாலும் உங்களுக்கு தகவல் வரும். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.